வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவை சந்தித்தபோது தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையை பற்றி பேசாமல் தனது சுயநல அரசியலுக்கான பார் அனுமதி பெற்றவர்களின் பெயர்களை வெளியிடுமாறு கேட்கும் நிலையிலேயே சுமந்திரனதும் அவர் சார்ந்த கட்சியினதும் செயற்பாடு அமைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இலங்கையில் குழந்தைகளுக்கு இன்ஃப்ளூவன்சா வைரஸ் பரவி வருவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் காணாமற் போயுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து பொது தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைய உள்ளனர். லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் வீசிய எலன் சூறாவளியின் தாக்கத்தால் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரவை சந்தித்த போது தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையை பற்றி பேசாமல் தனது சுயநல அரசியலுக்கான பார் அனுமதி பெற்றவர்களின் பெயர்களை வெளியிடுமாறு கேட்கும் நிலையிலேயே சுமந்திரனதும் அவர் சார்ந்த கட்சியினதும் செயற்பாடு அமைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அனுரகுமார திசநாயக்க இன்று வரை இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக ஒற்றையாட்சி முறைமையை மிக தீவிரமாக வலியுறுத்துகின்ற ஒரு கட்சியினுடைய தலைவராவார். இன்று வரைக்கும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக முழுமையான பாதுகாப்பை இராணுவத்திற்கு வழங்கி ஸ்ரீலங்கா அவ்வகையான செயற்பாடுகள் எதையும் செய்ய தேவையில்லை என்ற வாக்குறுதிகளை தொடர்ந்தும் சிங்கள இராணுவத்திற்கு வழங்கி வருகின்ற ஒரு தலைவராக அனுரகுமார திசநாயக்க இருக்கின்றார் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஜேவிபி அமைப்பினுடைய தலைவர். அந்த வகையில் ஜேவிபி அமைப்பினுடைய கடந்த கால செயற்பாடுகளை பார்க்கின்ற போது ஜேவிபி தான் இனப்படுகொலையை மிக மோசமாக நடத்துவதற்கு அரசியல் ரீதியான முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு வழங்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் சமாதான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் சுனாமி அலை மிக மோசமாக வடக்கு கிழக்கை தாக்கியிருந்த நிலையில் அந்த பாதிப்பில் 3/2 பங்கை வடகிழக்கு அனுபவித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த மனிதாபிமான உதவிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று இருந்த நிலையில் பீத்தோம்ஸ் என்ற கட்டமைப்பு அன்றைய அரசாங்கத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் ஊடாக தயாரிக்கப்பட்டிருந்த சூழலில் அந்த பீத்தோம்ஸிற்கு எதிராக வழக்கை மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்து வடகிழக்கு இணைப்பை நிரந்தரமாக துண்டித்து வைத்தது ஜேவிபியினுடைய கட்சியாகும். அப்போது அவர் அந்த கட்சியினுடைய முக்கியமான செயற்பாட்டாளராகவும் இருந்தவர். இன்று வரை இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக ஒற்றையாட்சி முறையை மிக தீவிரமாக வலியுறுத்துகின்ற ஒரு கட்சியினுடைய தலைவராவார். இன்று வரைக்கும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக முழுமையான பாதுகாப்பை இராணுவத்திற்கு வழங்கி ஸ்ரீலங்கா அவ்வகையான செயற்பாடுகள் எதையும் செய்ய தேவையில்லை என்ற வாக்குறுதிகளை தொடர்ந்தும் சிங்கள இராணுவத்திற்கு வழங்கி வருகின்ற ஒரு தலைவராகவே அனுரகுமார திசநாயக்க இருந்து வருகிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்த தமிழரசு கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் கடந்த 2009ஆம் ஆண்டு போர் முடிந்த நாளில் இருந்து மக்களிடம் வாக்கு பெறும்போது சமஷ்டி தீர்வு என்றே வாக்கினை பெறுகின்றார். இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை என்று கூறியே தமிழரசு கட்சியினர் வாக்கினை பெறுகிறார்கள். ஒற்றையாட்சியினை நிராகரிப்பதாக கூறி வாக்குகளை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட கோட்பாடுகளை முன்வைத்து வாக்குகளை பெற்று மக்களாணை கிடைத்த ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த ஆணைக்கு மாறாக செயற்படுகின்ற ஒரு ஜனாதிபதியை சந்திக்கின்ற போது தனக்கும் தனது கட்சிக்கும் வழங்கப்பட்ட ஆணையை பற்றி பேசாமல் ஏதோ பார் அனுமதியினை பெற்றவர்களது பட்டியலை வெளியிடுமாறு கேட்பதாக இருந்தால் அது வெறுமனே இன்று தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய கடும் பதவிக்கான மோதலுடைய வெளிப்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். மக்கள் கொடுத்த ஆணையை ஒருபுறம் வைத்துவிட்டு தங்களது சுயநலன் அரசியல் இருப்பு என்ற ஒரே ஒரு விடயத்தில் அக்கறை செலுத்தி கொண்டு இன்று தமிழரசு கட்சியில் தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய தரப்புகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அவர்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்காக அரசியல் செய்யும் ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் இந்த பார் அனுமதி எடுத்தவர்களை அம்பலப்படுத்தக்கூடாது என்பது எமது நோக்கமல்ல. நாட்டிற்கு தலைவர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த தலைவர் தமிழினத்திற்கு எதிராக மிக மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வரலாறு அவருக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தலுக்கு பின்பு கிடைக்கின்ற முதல் சந்தர்ப்பத்தில் தனக்கும் தனது கட்சிக்கும் தமிழ் மக்கள் வழங்கிய ஆணை பற்றி எதுவும் கரிசனை கொள்ளாமல் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் இருப்புக்காக மட்டும் சிந்தித்து செயற்படுகின்ற ஒரு தரப்பாக சுமந்திரன் இருக்கின்றார்.
இன்று அவரது செயற்பாடும் அவர் சார்ந்த கட்சியும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் தமிழ் மக்களினுடைய நலன்களை கருதி செயற்பட போவதில்லை என்பதை இது நிரூபிக்கின்றது. சுமந்திரன் மட்டுமல்ல, ஸ்ரீதரனும் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த விடயத்தில் எமக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கின்றது எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் ஈச்சமொட்டை வீதி சுண்டுக்குழி பகுதியைச் சேர்ந்த மைக்கேல் ஆண்டன் சுரேந்திரன் என்பவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபரின் மனைவி லண்டனிலும் பிள்ளைகள் கொழும்பிலும் வசித்து வரும் நிலையில் உயிரிழந்த நபர் சகோதரியின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இருப்பினும் கடந்த வாரங்களாக அவர் குறித்த விடுதியில் தங்கியிருந்துள்ளார். அவரை கைபேசியில் அழைத்த நண்பர் அவரை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தால் விடுதிக்கு வந்து அறை கதவினை திறந்து பார்த்த வேளை அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவர் 2 நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதற்கமைய அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இலங்கையில் குழந்தைகளுக்கு இன்ஃபுளுவென்சா வைரஸ் பரவி வருவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் இன்ஃப்ளூவன்சா நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் இந்த நாட்களில் பதிவாகி வருவதால் அந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது. குழந்தைகள் நல மருத்துவர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். கைகால் மற்றும் வாய் நோய் இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு பரவி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சரியான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் காணாமற் போயுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அராலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த தனபாலன் பகிதா என்ற 35 அகவையுடைய குடும்ப பெண்ணே இவ்வாறு காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பெண்ணை கடந்த 30/9/2024 இருந்து காணவில்லை என அவரது கணவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் குறித்த பெண்ணின் கணவர் வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடை பதிவு செய்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து பொது தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு தாம் தலைமைத்துவம் வழங்கிய போதிலும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து ரணில் விக்ரமசிங்க இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணிக்கு ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்கவுள்ளார். 9வது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த கட்சிகள் மற்றும் அமைப்புகளை இணைத்து கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியையும் கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் சஜித் பிரேமதாச அதனை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஹேமாகம தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி தாம் மக்களுக்காக இயன்றவரை உழைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இம்முறை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, ராஜாங்க அமைச்சர்களான பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் செஹான் சேமசிங்க ஆகியோரும் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இம்முறை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, ராஜாங்க அமைச்சர்களான பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் செஹான் சேமசிங்க ஆகியோரும் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைய உள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயத்தினை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கெஸ்பாவ தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி கீர்த்தி உடவத்த தெரிவித்துள்ளார். முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு ஆதரவளித்த இந்த குழுவினர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளனர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ராஃபிக் ஹரிரி சர்வதேச விமான நிலையம் அருகே ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் லெபனானில் வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதாக அறிவித்து லெபனானின் முக்கிய பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடாத்தியது. குறித்த தாக்குதலில் இஸ்ரேலிய படை நுழையக்கூடிய இடங்களான கொடல்சா மற்றும் ஹெக் பார்கிலா ஆகிய இடங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை அழிப்பதற்காக நடாத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து ராஃபிக் ஹரிரி சர்வதேச விமான
நிலையத்திற்கு அருகில் நேற்று பலத்த வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த வெடிப்பு சம்பவத்தில் 37 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 151 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வெடிப்பு சம்பவத்தில் 37 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 151 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதலுக்கு சில மணி நேரத்திற்கு முன்பு ராஃபிக் ஹரிரி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் லெபனான் குடிமக்களை உடனடியாக அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் வீசிய ஹெலன் சூறாவளியின் தாக்கத்தால் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதி மற்றும் புளோரிடா மாகாணத்தில் பாரிய அளவில் அழிவை ஏற்படுத்திய ஹெலன் சூறாவளியினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 200ஐ கடந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த ஹெலன் சூறாவளியினால் மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியுள்ளதுடன் பல்வேறு இடங்களில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் பல பகுதிகளில் பல வீடுகள் சூறாவளியால் சேதமடைந்துள்ளதுடன் ஜார்ஜியா மாகாணத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை புளோரிடாவின் தெற்கு மற்றும் வடக்கு கரோலினாவில் பலர் உயிரிழந்துள்ளமையினால் பலியின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சூறாவளியின் பாதிப்புகள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு விரிவாக விளக்கப்பட்டுள்ளதுடன் புளோரிடா, ஜார்ஜியா மற்றும் கரோலினா மாகாணங்களில் மின்சாரமின்றி 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் பாதிப்படைந்துள்ளன. இந்நிலையில் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் புளோரிடாவில் உள்ள விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.